Godspeed to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings. ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம நியூயார்க் சிட்டிக்கு போறோம். நம்ம ஆல்ரெடி பார்க்காத பிளேசஸை போய் கவர் பண்ண போறோம். அண்ட் நீங்க புதுசா என் வீடியோஸை பாக்குறீங்கன்னா நியூயார்க் சிட்டிக்கு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன், போய் மறக்காம செக் பண்ணி பாருங்க. நாங்க ஏர்லி மார்னிங்கே வீட்டுல இருந்து கிளம்பிட்டோம். எத்தனை தடவை வந்தாலுமே இந்த பில்டிங் ஆர்கிடெக்சரை அண்ணாந்து பார்க்க தான் வைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது செயின்ட் பேட்ரிக்ஸ் சர்ச். பக்கத்துலயே நாங்க ஒரு கார் பார்க்கிங் ஏரியால பார்க் பண்ணிட்டு நடந்து வந்தாச்சு. இந்த சர்ச் பாத்தீங்கன்னா நியூயார்க் சிட்டிலேயே இருக்கிற பெரிய சர்ச். 1858ல கட்ட ஆரம்பிச்சு 1879ல கட்டி முடிச்சிருக்காங்க. வெளியே பார்க்கறதுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். உள்ள அந்த விண்டோ அப்புறம் சைட் வால் எல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு வியப்பா இருக்கு. நியூயார்க் சிட்டிலேயே இந்த சர்ச் பாத்தீங்கன்னா சென்டர்ல இருக்கு. பக்கத்துலயே தான் ராக்கஃபெல்லர் சென்டர், ட்ரம்ப் டவர், அப்புறம் டைம் ஸ்கொயர்லாம் இருக்கு. ஸோ நம்ம நியர்பை அந்த பிளேசஸும் கவர் பண்ணலாம். நாங்க மாஸ் அட்டன் பண்ணிட்டு கேண்டில் எல்லாம் ஏத்திட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம சென்ட்ரல் பார்க்கு போயிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் அங்க நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த பிளேஸ்க்கு போலாம். இந்த சென்ட்ரல் பார்க் பாத்தீங்கன்னா சிட்டிக்கு நடுவுல இருக்கிற பார்க். வினய் தாண்டி வருவாயா மூவில கூட காமிச்சிருப்பாங்க. இங்க அந்த போட் ரைட், ஹார்ஸ் ரைட், அப்புறம் அங்க வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய வாக்கிங் அண்ட் சைக்கிளிங் எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அமெரிக்கன் மியூசியம் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்டரி. சென்ட்ரல் பார்க்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தாங்க இருக்கு. கிட்ஸுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு போட்டிருந்தாங்க. இது நம்ம நியூயார்க் ஸ்டேட்டோட ரெசிடென்ட்னா நம்ம பே பண்ண வேண்டாம். நம்ம என்ன அமௌண்ட் விஷ் பண்றோமோ அதை மட்டும் பே பண்ணிட்டு போக வேண்டியதுதான். உள்ள அந்த கைடிங் புக்லெட்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்றாங்க. ஸோ அதை வாங்கிட்டு எது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு டிசைட் பண்ணிட்டு அதை ஃபர்ஸ்ட் போய் நம்ம பார்க்கலாம். இப்படி செக்ஷனா வச்சிருக்காங்க. லைக் சீ லைஃப், பேர்ட்ஸ், டைனோசர், அப்புறம் ஸ்டோன்ஸ்னு. இதான் ஓல்டஸ்ட் ராக் ஆன் எர்த் தான். எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு பக்கத்துலயே போட்டிருக்காங்க. அடுத்தது அனிமல்ஸோட எவல்யூஷன்ஸ்லாம் இருக்கு. அந்த கண்ணு, முடி எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்பவே ரியலிஸ்டிக்கா இருக்கு. அடுத்தது ஃபுல்லா சீ லைஃப், மேமல்ஸ், அப்புறம் பிளான்ட்ஸோட கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு. இவ்வளவு வெரைட்டி இருக்கான்னு பாக்குற அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க.
இன்னும் நம்ம பாக்குறதுக்கு நிறைய இருக்கு. லைக் மியூசிக், டைனோசர்னு தனித்தனி செக்ஷன்ஸ் இருக்கு. ஆனா க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் கவர் பண்ண முடியல. மியூசியமோட டைமிங் பாத்தீங்கன்னா 10 to 5:30. அப்புறம் ஒன்லி ஒரு பட்டர்ஃப்ளை கன்சர்வேட்டரியும் இருக்கு. அது நம்ம அட்வான்ஸ்டா புக் பண்ணியிருந்தாதான் ஸ்லாட் கிடைக்கும் போல. கிட்ஸுக்கு வந்து அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ வந்தா அதை வந்து அட்வான்ஸ்டா புக் பண்ணிட்டு வாங்க. இது யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? இப்போ ஹாட் நியூஸா போயிட்டு இருக்கு. நாங்க டக்குன்னு ட்ரம்ப்னு தான் பார்த்தோம். ஆனா மாஸ்க் போட்டுட்டு அதே பாடி லாங்குவேஜோட பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படிதாங்க நியூயார்க் சிட்டி ஃபுல்லாவே இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. பிடிச்சா நின்று பார்ப்பாங்க, இல்லைன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டைம் ஸ்கொயர் போகலாம். ஸோ இந்த தடவையும் நியூ ஜெர்சியில தான் புக் பண்ணியிருக்கோம். 1 ஹவர்லயே நம்ம நியூயார்க் சிட்டிக்குள்ள போயிடலாம். கண்டிப்பா இந்த எனர்ஜெட்டிக் பிளேஸ்க்கு வராம நியூயார்க் சிட்டியோட ட்ரிப் முடியாது. யாராவது இங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அவ்வளோ வைப்ரண்டான பிளேஸ் இது. ஆனா நம்ம பர்ஸ், மொபைல்லாம் பத்திரமா வச்சுக்கணும். நிறைய தெஃப்ட் இருக்கும் இங்க. ஸோ கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த லைன்லயே பாத்தீங்கன்னா ஷாப்பிங் பண்றதுக்கும் நிறைய ஷாப்ஸ் இருக்கு. லைக் டிஸ்னி, அப்புறம் ஹெர்ஷே சாக்லேட் வேர்ல்ட்லாம். ஸோ நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டு இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். Like to jump, make some noise, y'all. My name is Lockman. I'm from North Africa, okay? That was. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.